கஸ்டமர் பொறுத்து ரூ. 1,00,000 10,00,000 வரலையும் கூட நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். இல்லைன்னு இல்லை. இன்றைக்கி அதே ட்ரெண்டில் பார்க்கும்போது 20 ஆண்டுகள் கழித்து நாங்கள் சோசியல் மீடியாவில் பின்னால் அன்றைக்கி சோசியல் மீடியாலாம் கிடையாது, அக்ரி மேக்சின் தான் இருந்தது. அன்றைக்கே அவள் பிஸ்னஸ் பண்ணான்னு இன்றைக்கி கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாடிக்கையாளர் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்கோம். நிறைய வாடிக்கையாளர் வர்றாங்க. நிறைய பேர்கிட்ட பைபேக் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வளர்க்குறதுக்கு மதர் ஸ்டாக், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணைன்னு இந்த மாதிரி நிறைய பண்ணை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பண்ணைகள் நிறைய பேரும் செய்கிறாங்க. பட் அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையும் தாண்டி நீங்கள் இந்த ஒரு பண்ணை மட்டும் செஞ்சீங்க, இந்த ஒரு பண்ணையை நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா 3,000 to 4,00,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால லாபம் பார்க்க முடியும். நம்ப முடியல. எஸ், நம்ம ஹொசூர்ல இருக்கக்கூடிய ஏஜி ராமச்சந்திரன் அவர்கள் முயல் பண்ணை வச்சு 3,000 to 4,00,000 ரூபாய் லாபம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ முயல் பண்ணையில எப்படி இவ்வளவு லாபம் பார்க்குறாரு, முயலை எங்கிருந்து எடுத்துட்டு வராங்க, இல்லை முயலை எப்படி வியாபாரம் பண்றாங்க, எப்படி அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கிறது, அதற்கான வழிமுறைகளை என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க யுவராணி. ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. ஒரு முயலோட நிர்ணயிக்கிறது அப்படின்னா, பிறக்கக்கூடிய டேட் பிடிச்சிட்டு 6 மாதத்துடைய என்ன எக்கனாமிக்கல் பட்ஜெட் ஆகுது, லேபர் என்ன காஸ்ட் ஆகுது, கரண்ட் பில் ஆகுது, எவ்வளோ தீவனம் சாப்பிட்டுச்சு அப்படின்றது தான். ஒரு முயல் 3 மாத முயல் 500 ருபீஸு, 4 மாத முயல் 1000 ரூபாய், 6 மாத முயல் 1500 ரூபாய், 7-8 மாத முயல் 2000 ரூபாய் அப்படி தான் நிர்ணயிக்கப்படும். இது தீவனம் ப்ளஸ் அந்த ஏஜுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் நிர்ணயிக்கப்படும். இது தாய் முயல்கள் அனும்போது நிறைய எல்லாமே 10 குட்டி போட்டுச்சுன்னா 10 தாய் முயல் ஆகாது. அதில் லேப் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் செக் பண்ணி அந்த கர்ப்பப்பை எல்லாம் ஓப்பன் ஆகிருக்க இல்லான்ட்டு டாக்டர்கிட்ட இன்ஸ்பெக்ஷன் கொடுத்து தான் அந்த தரத்தை பிரிக்கிறோம். 10 முயல் இருக்கிறத ஒரு 4 முயல் தான் தாய் முயலாக, மீதி எல்லாம் கட்டிங் போயிடும். அந்த தரத்தை பிரித்து தான் தாய் முயலை நிர்ணயித்து 10 முயல் ஒரு கூண்டு 25,000 ரூபாய் மாதிரி நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். எக்ஸ்பென்சர் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கோரான்றது கறிக்காக கிடையாது. அதோடைய முடி ஹுல். அந்த ஹுல் ஒரு ஹுல் ஒரு கிலோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் 10,000 ரூபாய் இருக்குது. நிறைய எக்ஸ்பென்சஸ்ஸு. அதில் லேடிஸு நிறைய காஸ்டியூம்ஸ் தயார் பண்ணுறாங்க, நிறைய பெல்ஷீட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. இந்த மலைவாழில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அந்த ஏரியாவில் இருக்கல அந்த ரேபிட்டோட உள்ளே தான் அவங்களுடைய இதுக்கு மாப்பாக போடுறாங்க. அதுக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கிலோ மயில் 400 ரூபாய்க்கு பைபேக் வாங்கிட்டு இருக்கோம். அது கறியாக கன்வெர்ட் பண்ணி 650 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஸ்கின் 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு போது அது கழிவுகள் உள்ள குடல் இதெல்லாம் பார்த்தம்போது ஒரு டிராக்டரி லோடு 25,000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். ஒரு 10 யூனிட் வாங்கினா இப்போது 2,50,000 ரூபாய் முதலீடு. அந்த 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் எந்த இன்கம் வராது. நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 500 முயல் வச்சோம். கறிக்கு போனது கறிக்கு போச்சு, விற்கிறவங்களுக்கு விற்றோம், யூனிட் கணக்கில் விற்றவங்களுக்கு விற்றுருக்குறோம். அவங்க இதே மாதிரி வாடிக்கையாளர் நிறைய பேர் எங்களுக்கு பைபேக் கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட நல்ல டிரான்ஸ்லேஷன் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய ஸ்டேட்டில் உங்களுக்கு அப்ரோச்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரிப்பேர்மெண்ட்டு நிறையா ஆட்கள் தேடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதத்தில் சராசரியாக கஸ்டமர் பொறுத்து ரூ. 1,00,000 10,00,000 வரலையும் கூட நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். இல்லைன்னு இல்லை. ஒரு முயலை 400 ரூபாய்க்கு வாங்கி 800 ரூபாய் வரைக்கும் கூட பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறத கேட்கும்போது உண்மையாக தான் சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம மனசுலலாம் வரும். ஏன்னா அது ஒரு ஃப்ளெஷ், அதோட கறியை தனியாக, தோலை தனியாக, ரத்தத்தை கூட தனியாலாம் நிறையா பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பிரித்து பார்க்கும்போது நமக்கான லாபமும் ரெவன்யூவுமே ஜாஸ்தி தான் ஆக போகுது. இப்பேற்பட்ட முயல் ஃபார்மிங் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இவர் சொல்லிக் கொடுக்குறாரு. பட் இந்த ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இவரே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கோர்ஸில் தெளிவாக டாப் டு பாட்டம் முயல் பண்ணை வைக்கிறது எப்படி, லாபம் பார்க்கறது எப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறாரு. அந்த கோர்ஸோட பேர் என்ன தெரியுமா? முயல் வளர்ப்பு மாதம் 3 லட்சம் வரை லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறது அந்த கோர்ஸினுடைய பேரு. ஸோ அந்த கோர்ஸ் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஏஜி ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கிறாரு. வாங்க போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி அதே ட்ரெண்டில் பார்க்கும்போது 20 ஆண்டுகள் கழித்து நாங்கள் சோசியல் மீடியாவில் பின்னால் அன்றைக்கி சோசியல் மீடியாலாம் கிடையாது, அக்ரி மேக்சின் தான் இருந்தது. அன்றைக்கே அவள் பிஸ்னஸ் பண்ணான்னு இன்றைக்கி கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாடிக்கையாளர் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்கோம். நிறைய வாடிக்கையாளர் வர்றாங்க. நிறைய பேர்கிட்ட பைபேக் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வளர்க்குறதுக்கு மதர் ஸ்டாக் நிறைய பேர் உருவாக்குறதுக்கு கொடுத்துட்டோம்.
இப்போ கேரளா வந்து பீச்சி டிஸ்ட்ரிக்டில் கேரளாவில் ஒரு 20 ப்ரீடர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அவங்களால ஒரு மந்த்லியில் 1000 ப்ரீடர்ஸ் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ லேக்ஸ் டுகெதராக வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. சாதாரணமாக ஒரு 2.5 லட்ச ரூபாய் இது இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு ஒரு இணையினர் தொடங்கணும் அப்படின்னா 4 மாதம் கழித்து 50,000 ரூபாய் ஃபார் மந்த்து வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 50,000 இன்ட்டு 7 இயர்ஸ் தொடர்ந்து நம்ம இதில் வந்து ஹேர்னிங் பார்த்துக்கலாம். ஷெட்டு வந்து ஏபிசி அப்படின்னு 3 கேட்டகரி இருக்குது. ஏ கேட்டகரியில் நல்லா வந்து மோல்டு போட்டு நல்லா ஹைஜீனிக்காக வந்து ஷெட்டு போடுறது நிறைய பேர் போடுறாங்க. 2வது கேட்டகரி அப்படின்னு சொன்னால் வந்து இந்த சிமெண்ட் சீட்டில் போடுவாங்க. 3வது கேட்டகரி அப்படின்னு சொன்னால் தென்னங்கீத்து, பனங்கீத்து இந்த மாதிரி வந்து புல் போர்வை போடுறாங்க. அவங்க எக்கனாமிக்காக என்ன மைண்டு தோணுதோ அதான் பண்ண சொல்கிறேன். நான் பொதுவாக சொல்கிறது என்னன்னா, இது மக்களுக்கு நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு எக்கனாமிக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்கோ அதுக்கு தக்க மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கே போக மாட்டோம். காரணம் என்ன, எக்கனாமிக்கலில் வந்து செலவு பண்ணுறது அவங்களுக்கு இஷ்டம். நான் 3 கேட்டகரி சொல்லிடுறேன், ஏபிசின்ட்டு. அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ முயலுக்கு நீங்கள் கேட்க போகிற கொஷனில் வந்து 1 முயலா, 2 முயலா, 10 முயலா, 1000 முயலா? இப்போது ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக 2000 ரூபாய் வரும். பொதுவாக நம்மக்கிட்ட அக்ரிகல் லேண்ட் இருந்து அதெல்லாம் வந்து குதிரை மசாலா, வேலி மசாலா, ஸ்டைலோ இந்த மாதிரி கேரட்டு, நௌக்கோல், முட்டைக்கோஸ் இதை விளைஞ்சிட்டா காஸ்ட் ஆஃப் ஏஜ் ரொம்ப குறைய வந்துடும். அதனால் வந்து செல்ஃப் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோல முயல் பண்ணை எப்படி ஆரம்பிக்கிறது, அது மூலமா நமக்கு லாபம் வருமா வராதா, எந்தெந்த விஷயம்னா நம்ம கவனத்துல இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் சின்னதா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். பட் இன்டெப்தா இருக்காதுன்றது எங்களுக்கே தெரியும். ஏன்னா 10-15 நிமிஷத்துல எவ்வளோங்க சொல்லிட முடியும். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல முயல் வளர்ப்பு மாதம் 3 லட்சம் வரை லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற கோர்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்டெப்தான ஐடியா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அந்த கோர்ஸோட லிங்க் நம்ம ஃப்ரீடம் ஆப்ல இருக்கு. பட் அங்கே போய் நீங்கள் தேடுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்க சொல்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் யுவராணி நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, உங்களுக்கு இது உபயோகமா இருக்கா இல்லையா, இல்லை வேற என்ன மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.